நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் பாடிய சக்தி வாய்ந்த மந்திரம்தான் வேல்மாறல். அந்த வேல்மாறலை விபூதியை கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாட்டில் யாரு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். நம்முடைய மடத்துல மட்டும்தான் மாசம் மாசம் சஷ்டி அன்னைக்கு, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நடக்கிற புண்ணியம். இன்னைக்கு மகா சஷ்டி, இன்னைக்கு மகா சஷ்டி. இந்த சஷ்டிக்கு உதவி செஞ்சவங்க, இந்த அறக்கட்டளையை, இந்த அருள்கொடையை வழங்கியவர்கள், ஒவ்வொரு மாசமும் நம்முடைய திருமணத்திலே 2 கட்டளை பூஜை, ஒன்று திருவாதிரை, ஒன்று சஷ்டி, ஒன்று சிவனுக்கு, ஒன்று சுப்பிரமணியனுக்கு. இந்த 2 கட்டளையும் சேர்ந்து கொண்டு விபூதி பிரசாதம். இங்க வர திருநீர் வேற எங்கேயுமே கிடைக்காது. இங்க இருக்கிற திருநீர் வேற எங்கேயுமே கிடைக்காது. நவபாஷானம் கலந்த திருநீர், சுவாமிக்கு அபிஷேகம் செய்த திருநீர், பல வியாதிகளை தீர்க்கிற திருநீர். அந்த திருநீர் நம்முடைய திருமணத்திலே தான் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு ஈரோட்டில் கொடுத்தோம். கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி எல்லாருக்கும் கொடுத்தோம். வியாபாரம் செய்யலை, அந்த மாநாடு நடத்தி வியாபாரம் செய்யலை, கை காசை போட்டு மாநாடு நடத்தணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கை காசை போட்டு நிகழ்ச்சி நடத்தணும். வரவோ குறைவு, செலவோ அதிகம். அள்ளி கொடுத்தோம் எல்லாருக்கும், கிள்ளி தரலை. சாப்பாடு சரியா, நம்முடைய மடத்துடைய சிறப்பே அடியாருக்கு சாப்பாடு ஒழுங்கா போகணும். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, என்னுடைய வரலாறு எடுத்து பாருங்க. நான் எங்க போனாலும் சாப்பாடு குறைவில்லாம இருக்கும். அது முருகன் போட்ட பிச்சை, சிவன் போட்ட பிச்சை. மற்றவங்க மாதிரி தொன்னை இல்லை, புளியோதரை, தயிர் சாதம் இல்லை இல்லை. அடியாருக்கு நல்ல சாப்பாடு செய்யணும்னு, சாப்பாடுனா உண்டதெல்லாம் வளமே, கண்டதெல்லாம் அனுத்தியமேனார் வள்ளல் பெருமான். நீங்க எல்லாம் சம்பாரிச்சு இத்தனோண்டு 2 கரண்டி சாப்பிட்டாதான் நம்முடைய அப்பாடாம்மா. தங்கத்தை சாப்பிட முடியுமா? வைரத்தை சாப்பிட முடியுமா? பசிக்குதுன்னு ஒரு மோதிரத்தை வாங்கி வாயில கடிக்க முடியுமா? மேலே போயிடும். அந்த மாதிரி 2 இட்லி 1 பூரி சாப்பிட்டாதான் வயிறு நம்பும். கொஞ்சோண்டு சோறை பசஞ்சு ரசத்தை விட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதனால சாப்பாடு தான் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம். நம்முடைய மடத்துல என்னைக்குமே சாப்பாடு குறை கிடையாது. சாப்பாடுக்கு தான் முக்கியத்துவம். அடியார்கள் அன்னம்பாளிப்புக்கு தான் முக்கியத்துவம். அதற்காக நம்முடைய சிவாச்சாரியார்கள் இன்னைக்கு பாடல் பெற்ற தலங்கள்ல சிவாச்சாரியார்களுக்காகவே 30 சிவாச்சாரியார்களுக்கெல்லாம் அரிசி கொடுக்குறோம், விளக்கேற்ற எண்ணெய் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க மாசம் மாசம் கொடுக்குற இந்த அருள்கொடையின் மூலமாகத்தான் இந்த பணியெல்லாம் செய்ய முடியும். அதனால காசை வாங்கி ஏமாத்துற வியாபாரம் செய்யணும், நிறைய தர்மம் செய்யணும். நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் மாதிரி, நம்முடைய சுவாமிகள் மாதிரி பாருங்க. சுவாமி, நம்முடைய சுவாமி மகான், பெரிய துறவி, கரூர்ல இருந்து இந்த மடத்துக்கு வந்தார். இன்னைக்கு அவருக்கே பதவி கிடைச்சிருச்சு. இங்க வந்தால் சுவாமிக்கே பதவி. எங்க பதவி? இன்னைக்கு அவர் ராமகிருஷ்ணா மிஷன் திருப்பண வாசல்ல இப்ப சுவாமியை தான் தலைவரா போட்டிருக்கிறாங்க. பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய ஸ்கூலுக்கு, பெரிய மடத்துக்கு சுவாமி தலைவராகிட்டார் இல்லையா? காரணம், இந்த மண்ணுக்கு, இந்த சபைக்கு, இந்த மடத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாங்க. 18 வருஷம் குழந்தை இல்லாத அன்பர்கள், நம்முடைய கவனகருடைய அன்பர்கள் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்தாங்க. 18 வருஷமா குழந்தை இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த முருகனை வழிபட்டு போனோம். இன்னைக்கு குழந்தை கிடைச்சது, பெண் குழந்தை பிறந்ததுன்னாங்க. இதுவரைக்கும் 5-6 குழந்தை பிறந்திருக்குது. அத்தனை பேருக்கு திருவாதிரை, ஆதிரைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா திருவாதிரைக்கு வந்து பிறந்திருக்கு. இதெல்லாம் உடனே அபூர்வம், ஆச்சரியம். அவனுடைய அனுக்கிரகம், அவங்க செய்த வழிபாடு, அவங்க செய்த புண்ணியம் அல்லவா? அப்பேற்பட்ட நல்ல அடியார்கள், எங்களுடைய ஓதுவா மூர்த்திகள், நம்முடைய அன்பர்கள், சிவாச்சாரியார்கள், உங்களை போன்ற மெய்யடியார்கள் இத்தனை பேர் சஷ்டி அன்னைக்கு இப்படி திரண்டு வந்திருக்கிறது பெரிய பாக்கியம். அதில் இன்னைக்கு உன்னதமான முருகனுக்கு பிடிச்சது 2 ஒன்று பஞ்சாமிர்தம், 2வது தேனும் திணைமாவும், 3வது கந்தர் அப்பம்னு சொல்லுவாங்க. கந்தர் அப்பம்னு அதெல்லாம் இப்போ செய்யறது இல்லை. கச்சாயம்னு பச்சரிசி மாவில் வெல்லம் போட்டு கந்தர் அப்பம், அது பேர் கந்தர் அப்பம்னே பேர். அதெல்லாம் செய்கிற வழக்கம் உண்டு, செய்ய முடியாது. அது செஞ்சோம்னா 2 நாள் ஆகும். என்னைக்கு அப்பம் போடுறது, அப்பமோடு அவல் பொறி கப்பிய கணிப்புகம்னு போக வேண்டியதா எல்லாரும். அதனால சுவாமிக்கு மிக மிக பிடிச்சது, சூரியனை அழித்த பிறகு சுவாமியே விரதம் இருந்தாராம் சுப்பிரமணியர். அதனால நம்ம விரதம் இருக்கிறோம். அவரே சாப்பிடல. சண்டைக்கு போனவன் சாப்பிடுவானா?
இப்போ யாராவது மிலிட்ரி கேம்ப்ல இப்போ சண்டை வந்தது, சிந்தூர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. யாராவது மிலிட்ரி மேல மத்தியானம் உட்காந்து நல்லா வடை பாயாசம் எல்லாம் சாப்பிட்டு அவன் குண்டு போடுறான், எங்க சாப்பிட முடியும்? அவன் என்ன பண்ணுவான், இந்த ரோல் மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி இந்த பக்கம் சாப்பிடுவான், சாப்பிடுவான். இங்க சாப்பாடு கிடையாது, அங்க சண்டை முக்கியம். அப்ப முருகன் சண்டை போடும் பொழுது நல்ல அருமையா வடை பாயாசம் எல்லாம் உட்காந்து சாப்பாடு போடு, சூரன் வந்திருக்கிறான், வெயிட் பண்ணுப்பா, நான் பொறுமையா வர்றேன், சாப்பாடு வேலை, நீ சாப்பிட்டு வா, சாப்பிட்டு சண்டை போடுவோம். அப்படியே போடுவான். அவன் அடிச்ச நேரத்துல கிடைச்ச நேரத்துல யோசிச்சு பாருங்க, சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடணும். யாராவது தீபாவளிக்கு ஊருக்கு போற பஸ்ல ஏறும்போது வேக வேகமா ஏறும்போது கூட்டம் அடிச்சு முடிச்சு ஏறுது, சாப்பாடை பிரிச்சு உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட முடியும்? சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்கணுமா இல்லையா? முருகனுக்கு சாப்பிடவே முடியலையா, பசி பட்டினி விரதமா இருக்கிறான் முருகன். அப்போ இந்த சூரனை அடித்த பிறகு சுப்பிரமணியர் சாப்பிட்ட முதல் நைவேத்தியம் எது தெரியுமா? வாழைத்தண்டும் தயிரும். வாழைத்தண்டும், ஆமா, அதனால நம்முடைய மடத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் வாழைத்தண்டு. இந்த விரதத்தை பங்கம் இல்லாம 6 நாள் விரதம் இருந்தவங்க, விரதம் இருக்க முடியாதவங்க, இன்னைக்கு மட்டுமே விரதம் இருக்கிறவங்க அந்த வாழைத்தண்டை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கலாம். சில பேர் நாளைக்கு முடிக்கிறவங்க உண்டு, திருக்கல்யாணம் பார்த்து. அது உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை பொறுத்தது. சூரனை அடித்த எல்லாம் வல்ல சுப்பிரமணியன் அந்த வாழைத்தண்டை சாப்பிட்டு விரதத்தை முடித்தான் என்று புராணம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய மடத்தை வாழைத்தண்டு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி சூரனை அழித்த தீயவர்களை அழித்து அடியாருடைய வயிற்றிலே இனிப்பான அந்த சுவையெல்லாம் தர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அருமையான நைவேத்தியம். இன்னைக்கு எல்லாருக்கும் விளாம்பழ பஞ்சாமிர்தம், சாதாரண அபிஷேக பஞ்சாமிர்தம், அதுபோல பழவர்க்கங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு அருமையான விருந்து உணவு. சுவாமி பேய்களுக்கு விருந்து வச்சாராம், சூரபத்மாவை விருந்துணவாக. எல்லா பேய்களுக்கும் சூரனுடைய உடம்ப விருந்தா வச்சாராம், கறி உணவை வச்சாராம், மாமிச உணவா. நம்ம வைக்க முடியுமா? நம்ம அடியார்களுக்கெல்லாம் இன்னைக்கு அறுசுவை உணவாக. ஏன்னா கெட்டவருக்கு கெட்டவனே உணவு, நல்லவர்களுக்கு அடியாருடைய திருவடியே ஞான அமுது. அப்பேற்பட்ட உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் எங்களுக்கு வழங்கிய அருள்கொடையின் காரணமாக இந்த நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் தவறாது ஒவ்வொரு சஷ்டி பூஜையிலும் வந்து கலந்து கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி சுவாமியை மறந்துடாதீங்க. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் பூஜை பண்ணால் பலன் கிடைக்காது. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்னைக்கு வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க கட்டளையில் சேர்ந்து கொள்ளுங்க. உங்களால் என்ற அருள்கொடையை வழங்கினால் பிரசாதம் வந்து சேரும். உங்கள் காலிங் பெல்ல தட்டும், திருநீர் வரும், மந்திர திருநீர் வரும், அபிஷேக திருநீர் வரும், உங்கள் வினையை நீக்கும். அப்பேற்பட்ட அடுத்த திருவாதிரை பூஜை, திருவாதிரை கட்டளை பூஜை வர நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை பூஜை மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. அது சாமிக்கான பூஜை, சிவபெருமானுக்கு உரிய பூஜை. அங்க வேள்வி அபிஷேகம் அதெல்லாம் திருவாதிரை கட்டளை. அது சகல ராசிகளுக்கும் சகல நட்சத்திரங்களுக்கும் தோஷத்தை நீக்கும் அந்த பூஜை. அடுத்த சஷ்டி 26/11 நம்முடைய நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு. அதுபோல இந்த நல்ல பணிகள் எல்லாம் சிறப்பாக பெறுவதற்கு நம்முடைய ஆதீனத்தின் மடத்தின் சார்பாக பிரபஞ்சா ஆயில் நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை எல்லாம் சைவ பணிக்காக, சிவனுக்காக, நம்முடைய இந்து தர்மத்திற்காக, சிவாலயத்திற்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறோம். ஆகையினாலே அந்த பிரபஞ்சா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் நிறுவனத்தில் அந்த எண்ணெய்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதில் வரக்கூடிய லாபத்தை சிவாலயங்களுக்கு பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு, நம்முடைய வருகின்ற 12வது ஆண்டு முருக பக்தர்கள் பேரவை அறக்கட்டளையின் சார்பாக எல்லாம் வல்ல கோயில்பட்டி கடுகாச்சலமூர்த்தி கழுகுமலை ஆண்டவருடைய 21/12/2025 3வது ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை சைவ ஆயிரங்கள் அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய எல்லா ஆதிரங்களும் திருக்கைலாய பரம்பரையில் எங்களுடைய பரம்பரை கந்த பரம்பரை. அப்பேற்பட்ட கந்த பரம்பரையின் சார்பாக நம்முடைய ஆதிரங்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக நம்முடைய அடியார் ஒரு வருஷமா ஒவ்வொரு மாசமும் வருவார். சாமி எப்போ விழா, அடுத்த வருஷம் விழாவுக்கு போன டிசம்பர்ல இருந்தே வந்து நம்முடைய அடியார் அவர்கள் அந்த பத்திரிகையை கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய பத்திரிகையை அடிச்சு, மிக சிறப்பான பத்திரிகை. அப்பேற்பட்ட சத்து சங்கார கழுகாச்சல மூர்த்தி, நீங்கள்லாம் கழுகு மலைக்கு வந்து அந்த சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.